லாவோட்சுடைய 4வது பாடல். அடிமுடி காண முடியா அப்படின்னு நமக்கு தமிழ்ல இருக்கு. இந்த தலைப்பு எப்படி வச்சுக்கலாம்? அடிமுடி காண இயலாத அந்த வெளி, அடிமுடி காண இயலா அப்படின்னு. The toe is like a well, used but never used up. It is like the eternal void, filled with infinite possibilities. It is hidden but always present. I don't know who gave birth to it. It is older than God. ரொம்ப சுருக்கமா வெளியை பத்தி அழகா ஒரே ஒரு 7 வரியில சொல்லியிருக்காரு. The toe, the வெளி, அதாவது டோன்றது திரும்ப திரும்ப ஞாபகம், வெளி, வெட்ட வெளி, பாழ்நிலை, வெட்ட வெளி, ஸ்பேஸ். அது இந்த வெளி என்பது ஒரு கிணறுக்கு ஒப்பாக சொல்லலாம். நீங்க அதை யூஸ் பண்றீங்க, ஆனா அதை யூஸ் பண்ண முடியாது. அதை பயன்படுத்துறீங்க, ஆனா அதை பயன்படுத்துற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இட் இஸ் லைக் இட்டர்னல் வாய்டு, அதாவது ஒரு எல்லையில்லா ஒரு வெறுமை. ஒரு மேல இருந்து கீழே குதிக்கிறோம், கீழே நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு இடமே இல்லைன்னா போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குன்னா அதுதான் எல்லையில்லா இட்டர்னல் வாய்டு. எல்லையில்லா வரையறுக்க முடியாத ஒரு வெறுமை. filled with infinite possibilities, அதுக்குள்ள எல்லையில்லாத ஒரு பாசிபிலிட்டிஸ் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு. எல்லையில்லா செயல்பாடுகளும், எல்லையில்லா உருவாக்கங்களும், எல்லையில்லா பரிணமித்தலும், எல்லையில்லா ஒரு உற்பத்தியும் இருக்குது. அப்போ அதுக்கு இட்டர்னல் வாய்டு, அதுக்கு எல்லை இல்லா, மேலையும் கீழையும் தெரியாது, எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, எங்க முடியுதுன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. எல்லா விஷயங்களும் எல்லையில்லாத ஒரு தன்மையில் அது எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, எல்லா தோற்றங்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இட் இஸ் ஹிடன் பட் ஆல்வேஸ் பிரசன்ட், அது மறைஞ்சிருக்கிறது ஆனால் எப்பயுமே பிரசன்னமா இருக்கு. பொருட்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அதுதான். பொருட்களை பார்க்கும்போது அது இல்லை, ஆனா அது இல்லைன்னா பொருட்கள் இல்லை அப்படின்றது. ஐ டோன்ட் நோ ஹூ கேவ் பர்த் டு இட், அது யாரு உற்பத்தி பண்ணான்னு தெரியாது, எதுலேருந்து அது பிரசவித்ததுன்றது தெரியாது, இந்த வெளி எதுலேருந்து பிரசவித்ததுன்றது தெரியாது, எதனால் ஆக்கப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா அது நாம் உருவாக்கிய கடவுளுக்கு முந்தையது, ரொம்ப பழசு, ரொம்ப முடிவானது, எல்லை இல்லாதது, பாழ்நிலை. அங்க போய் பார்த்தா எப்படி பார்த்தா என்ன ஆகும்னா நாமும் அந்த பாழ்நிலை ஆயிடுவோம். அதை பயன்படுத்த முடியும், உபயோகப்படுத்த முடியும், குறையாது. நிறைய புதிதான உற்பத்தி திறனை கொண்டது, புதிதான வழிகளை கொண்டது, பரிணாமங்களை கொண்டது. ஆனால் அதை அளவிட வேண்டும் என்றால் நாம உப்பு பொம்மை கதை தான் ஞாபகம். உப்பு பொம்மை கடலில் ஆழத்தை கண்டு கொள்ள போய் குதிச்சுதுன்னா எப்படி கறந்து விடுமோ அந்த மாதிரி கறந்து விடும். அதுதான் அடிமுடி காண முடியா பறவை.